அவருக்கு வணக்கம். இன்றைய திருக்குறள் 612. வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தா அன்றுலகு. எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும், இல்லையில் அரைக்கிணறு தாண்டிய கதையாகிவிடும் என்ற கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன கதை, குட்டி கதை முகநூல்ல பார்த்தது தான். என்ன அப்படின்னா, ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சர் பெருமக்கள் சகாக்களெல்லாம் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு ஒரு பரிசோதிக்க போகிறேன், உங்களை பரிசோதித்து அந்த பரிசோதனையில் நீங்கள் வென்றீங்கன்னா உங்களை முதன்மை அமைச்சராக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்னா, எப்படி என்ன மாதிரியான பரிசோதனை அப்படிங்கிறத யோசனை பண்ணுறாங்க. அப்போ அவர் ஒரு கணித முறையில் இருக்கிற ஒரு பூட்டை திறக்கணும், அதை நீங்கள் இப்போ படிச்சுட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிறார். அடுத்த நாள் வருது. அந்த ஒரு 4 அமைச்சர்கள் இருக்காங்க, 4 சகாக்கள். அவங்க என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக எல்லாம் ஓலைச்சுவடிகள் அது இதுன்னு புரட்டி படிக்க வைக்க, கணிதங்களை போட்டு பார்க்குற அப்படிங்கிறதாரு. ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் இப்போ சாமிநாள் பட்டு தூங்கிடுறாப்புல. அப்போ இந்த மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த இடத்துக்கு பார்க்குறாங்க. அங்கே ஒரு கூட்டு தொங்கிட்டு இருக்குது. இப்போ அதை திறக்கணும் அப்படிங்கும்போது இந்த படித்தவர்கள்லாம் ஒளிச்சுவடிகள்லாம் வச்சு அந்த ஃபார்முலாவெல்லாம் பார்த்து அங்கங்கே போய் பார்க்குறாங்க. அந்த பூட்டை திறக்க முடியல. பக்கத்துலேருந்து பார்க்குறாங்க, ஓரத்துலேருந்து பார்க்குறாங்க, மத்தியிலேருந்து பார்க்குறாங்க. இப்படி ஓடிட்டுருக்கு. நேரம் போகுது. இந்த தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் அமைச்சருக்காரில் அவர் வராரு. வந்தவன்ட்டு பார்த்தாரு, சுற்றி முற்றி பார்த்தாரு, மேலெங்கிலும் பார்த்தாரு. பூட்டை டபக்குன்னு திறந்துட்டார். இப்போ அரசனுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி, எப்படி இந்த பூட்டை நீங்கள் திறந்தீங்க? அது நாங்கள் நிறைய தொழில்நுட்பம்லாம் வச்சுருந்தோமே அப்படிங்கிற மாதிரி அரசன் கேட்குறாரு. அரசரே, அப்படி ஒன்றும் இல்லை, முதல்ல அந்த பூட்டவே இல்லை, சும்மா தான் இருந்தது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? முதல்ல நம்ம படபடப்பாக இல்லாமல் மிக அழகாக அந்த இடத்த பார்த்தேன், அது பூட்டாமல் தான் இருந்தது அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன், அதனால் நான் திறந்துட்டேன் அப்படிங்கிறார். இப்படி தாங்க நாம் எல்லா பிரச்சனைகளுக்குள்ளே போய் பார்க்காம நாமளாக பிரச்சனை சொல்லி உட்காந்துருக்கிறதுனால விஷயங்களை தீர்க்க முடியல அப்படிங்கிற இந்த விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். செலிய அன்போடு சேசா பிரபு.